ஹாய், குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி மட்டன் 1/2 kg எப்படி செய்கிறதுன்னு குக்கரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க மட்டனை. அதில் மஞ்சள்தூள் அண்ட் மிளகுத்தூள் உப்பு போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 10 minutes ஊறினா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மட்டனுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1/2 kg மட்டனுக்கு வந்து இவ்வளோ வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினது ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு போட்டு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். நல்லா அந்த அளவுக்கு எண்ணெய் வரும்போது தான் நம்ம பொடியெல்லாம் சேர்த்தணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து மேலே வரும்போது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள். நான் வந்து இப்போ கம்மியாக எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இதில் வந்து ஒரு 5 பொடி சேர்த்து, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு வரும்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் தான் அது வந்து கறி சேர்த்தணும். நம்ம அதுக்குள்ளே வந்து தேவையானது வந்து அரைச்சிக்கலாம். வாங்க விழுதெல்லாம் அரைச்சிக்கலாம். முந்திரி ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 10 துண்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஓரளவுக்கே போடுங்க. ரொம்ப 1/2 kg தானே மட்டன் எடுத்துருக்கோம், அதனால். இதுலேயே வந்து இஞ்சி ஒரு பல் போட்டேன். கசகசா கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்களா தான் வாசனை நல்லா வரும். அதுக்காக தான் வந்து போடுறது. 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போவே வந்து இஞ்சி தலை சேர்த்துட்டோம், அதில் பூண்டு சேர்த்ததுனால இஞ்சி பூண்டு தனியாக வந்து அரைச்சி சேர்த்தணுன்னு இல்லை. இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும். நல்லா தகதகன்னு வெந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக தான் தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் விசில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிப்போங்க. இதை இந்த அளவுக்கு வதங்கி இந்த பேஸ்ட்லாம் அதுக்குள்ளே போடணும். அந்தளவுக்கு வதங்கணும். நான் வந்து காரத்துக்கு இப்போ தான் வந்தேன். ஏன்னா வந்து மட்டன் எடுத்து வறுவல் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பொடியெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். அப்போ பார்த்திங்களா, நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். விசில் உங்களுக்கு வந்து மட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 3 விசில் தான் விட்டேன். எனக்கு வந்து இது எலாட்டு கறிங்கிறதுனால ஒரு 3 விசில் விட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால், மட்டன் ஹார்டாக இருந்தால் வேணால் கொஞ்சம் இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்களா, நறுக்கி வச்சுருந்த ஒரு கடாயில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எப்பயுமே தாளிப்புக்கு வந்து நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் தான் எடுத்துக்குவேன். கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, மிளகாய், வரமிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுங்க. அப்போ தான் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். பெரிய வெங்காயம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக அது வரைக்கும். இஞ்சி பூண்டு விழுது இதில் கொஞ்சம் லைட்டாக, நான் அதில் சேர்த்திக்கல இல்லைங்களா. நான் ஏன் சேர்த்திக்கலைன்னா இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு மட்டன் குக்கரில் வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வறுவலுக்காக எங்களுக்கு வந்து இப்படி வறுத்து சாப்பிட்டா அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வேணும் குழம்பு வேணுன்னா அதில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்து மட்டனை போட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம்
பெப்பர் இதில் வந்து எங்களுக்கு சுருக்குன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். பெப்பர் கொஞ்சம் கறி மசால், அப்படி இல்லை அப்படின்னு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது போட்டு சேர்த்திங்களா இந்தளவு சேர்த்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து நான் வந்து பெப்பர் எடுத்துக்குவோம். பெப்பர் வந்து இதில் அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கறி. மட்டன் இந்தளவுக்கு பாருங்கள், நல்லா இப்போவே வாசம் கபகபன்னு வருது. நாங்கள் வந்து இந்தளவுக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து எனக்கு பெப்பர் போட்டு நல்லா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இவ்வளோ மட்டனுக்கு வந்து இவ்வளோ பெப்பர் எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் மட்டன் இந்தளவுக்கு எடுத்துருக்கோம். மட்டன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க.